ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பற்றின வீடியோ போட்டிருக்குங்க. இருந்தாலுமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி ஃபில் பண்ணுறதை நான் சொல்லி கொடுக்குறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உங்களுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குதுங்க. சூப்பர்வைசர்னா அதுக்கு தனியாகவும், வழக்கு பணியாளர் அதுக்கு தனியாக இருக்குதுங்க. நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள் உங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள் போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர், அதாவது மேற்பார்வையாளர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஏ சோசியல் ஒர்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிட்டி சோசியாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேட் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேம் ஆஃப் த ஃபாதர், உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ எழுதிங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, அதை எழுதிக்கிங்க. கரண்டில் உங்களுக்கு என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிக்குதோ அதையும் போட்டுக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க, அதை எழுதிக்கிங்க. அடுத்து அட்ரஸ் கேட்குறாங்க, லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கம்பல்சரி எழுதிக்கிங்க. மொபைல் நம்பர் கேட்குறாங்க, அந்த மொபைல் நம்பரையும் எழுதிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும்படி எழுதிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, நான் மேலே சொன்ன அந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதுங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பாருங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு தேவைப்படுத்துங்க. அதனால் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஒன்றுன்னு போட்டுங்க. எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணி என்ன கம்பெனி இல்லை அரசார நிறுவனமாக எழுதிங்க. அங்கே உங்களுக்கு என்ன போஸ்டிங், எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை இயர் எத்தனை மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எழுதிங்க. எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும் எழுதிங்க. அடுத்து பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிங்க. நேம் எழுதிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துங்க. என்னென்ன மேல் கொடுக்கப்பட்டது எல்லாமே கரெக்டாக. இன்கேஸ் ஏதாவது தப்புனா என் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. படிச்சு பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் டேட்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அவங்க கொடுக்கல, அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு நீங்கள் டேட்டும் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. ஸோ அடுத்து நம்ம கேஸ் வர்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாவே போதுங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தாங்க, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தாங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ தாங்க. இந்த இடத்துல கேஸ் ஒர்க்கருங்கிற இடத்த சூப்பர்வைசர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் முன்னாடி சொன்ன பாருங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஃபில் பண்ணிக்கங்க. ஆனால் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12th தான். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேங்க. அந்த வீடியோ அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.